ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்ன மகர ராசி நேர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் குரு புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான மேச ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மேச ராசியில் இன்னும் நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் 3 கோடி 12 கோடி எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ராசி கட்ட நவாசம் 2 கடை கொடுக்கப்பட்டிருக்கும். 2 கடை பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கடை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கடத்தை பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருப்பாங்க. அதான் முதல் பாகம் முதல் வீடு லக்கண பாவம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட 4ஆம் ராசியோட பதிவு தான் இந்த மேச ராசி பதிவு. ஓகேங்களா? இந்த மேச ராசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 3 கோடி 12 கோடி குரு பகவான் இல்லைன்னா அதுலேருந்து லக்கணத்துக்கு எண்ணி வர எத்தனை பாவத்தில் இருக்கிறோ அத்தனை வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பதிவுலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டுங்களா? அப்போ ரசித சாதத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது ராசி எடுத்து முன் பேச்சு நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேர்கோட பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சாரத்தில் வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நாள் பலன் உங்களை பயணித்து பலன் அளிக்கிறாங்க. பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். அப்போ எத்தனை கோடி தசாபுத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது வந்து 7 கோடியும் சந்திர திசைங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 7 கோடி சந்திர திசை. அதாவது சந்திர திசை பார்த்தீங்கன்னா குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடியும் 12 கோடியும் புத்தி. ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ எத்தனை நாள் செயல்பட்டு சந்திர திசையில் 10 ஆண்டுகளே செயல்பட்டு இருக்கும். சந்திர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா குரு புத்தியானது 1 வருடம் 4 மாதம் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் மகராசிலேருந்து பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. மகர லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசையில் குரு புத்தி நடக்கும்போது லக்கண பாவரதி இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு இப்போ 4ஆம் பாவம் 4ஆம் ராசியான மேசராசி என்ன நட்சத்திரங்கள் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. மேசத்தில் அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது. பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது. கீர்த்திக்கு 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 9 பாதம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி பாதத்தில் உங்களுடைய 3 கோடி 12 கோடி அங்கே பயணிச்சு என்ன பலன் அளிப்போம் பார்ப்போம். என்ன சம்மந்தப்பட்டது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 4 சம்மந்தப்பட்டு அதை கேது சம்மந்தப்படுறாரு. அது அவர் மேலே கேது மேலே தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 12 குரு பகவான் அங்கே பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டம் ஒரு இடம் விட்டு இடம் மாறலாம்னு நினைப்போம். ஆனால் இடம் விட்டு மாறத்துக்கு உண்டான பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கும். ஆனால் திருப்திகரமாக கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன தடை தாமதத்தை கொடுக்கும். அப்போ என்ன மாதிரி பயணம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஆன்மீக தொடர்பான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மோட்டிவ் கொடுக்குங்க. நல்ல ஒரு மோட்டிவ், நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு சிறப்பு நல்லா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 4ஆம் படம் பார்த்தா காலபுருஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் படம் பார்த்தா குரு வந்து உச்சமான வீடு தானே. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அமைப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாங்க இந்த காலகட்டங்களில். அப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, ஒரு உச்சக்கல்வி இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஆன்மீக தொடர்பில் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, ஜோதிடம் கற்றுக்கிறோம், மாந்திரிகம் கற்றுக்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு பேண்டப் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை பார்த்து சிறு பயணம் தூரத்து பயணமும் நம்ம போயிட்டே இருக்கக்கூடிய பயணம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாயாரோட வகைராவில் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் கோயிலில் கலந்துக்கிறது. ஓகேங்களா? அப்போ அது இன்னும் விரையும் செலவு பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாயாருக்கு உண்டான இடமாற்றமும் செலவினமும் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது இந்த காலகட்டத்தில் ஒரு சித்த மருத்துவம் வைத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் தந்திரம் மந்திரம் இதெல்லாம் கற்றுக்கிறது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல குருமார்களை காட்டுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களோட செயல்திறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு பிடிமானமாக விடாமுயற்சி பண்ணோம்னு ஜெயிப்போம். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அது விட்டு போயிடும். துவக்கிறமோ இல்லையோ கொஞ்சம் தாமத நிலையில் போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய உயர்கல்வி உச்சக்கல்வி அதே மாதிரி பெரிய முதலீடு போட்ட ஒரு இடத்துல நம்ம போய் வேலை பார்க்கறது பண்ணுறதுனால காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்மளுக்கு ஒரு நடக்குங்க. ஓகேங்களா? ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஆளுங்க மூலியமாக பயணிக்கும் போது நம்ம நல்லாயிருக்கும். ஓகேங்களா?
சரி எவ்வளோ சொல்கிறோம் அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி சாரம் இல்லைங்களா? அப்போ பரணிக்கு வந்து 5 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட் ஓகே. 4 சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு அது 3 12 அது மாதிரி பயணிக்கிறாங்க ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பூர்வீகத்தில் உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விரயங்கள் செலவுகள் மாற்றங்கள் ஏற்படுங்க ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் இருக்க மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராக நம்மளுக்கு இந்த காலங்களில் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா காதல் வயப்படுவாங்க, ஒரு சிலர் காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நம்ம வந்து ஜாதகம் இருக்கும், இல்லை ஜாதகர் ஒரு வயதில் ஒரு இதாக இருக்கிறாருன்னா அவங்க குழந்தைங்க டீனேஜில் அளவு இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவாக இருப்பாங்க ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறது, அது ஊர் டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி பண்ணுறது, மாவட்டத்தில் மட்டும் மாநில தொழில் பண்ணுறது ஓகேங்களா? அது வண்டி வாகனம் பிஸ்னஸாக இருக்கிறது. அப்போ தாயோட நம்ம இணைச்சிக்கிறது, ஒரு பாரம்பரிய ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஓகேங்களா? இல்லை குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி பேர்போல் பட்டப்படி படிக்கிறது, படிப்புக்கு உண்டான வேலை வாங்கி கொடுக்குறது, அல்ல வேலைக்கு தகுந்த சொந்தமாக தொழில் அமைச்சு கொடுக்குறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதனமாக எந்த அளவு நம்ம அணுகிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காசு பணத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரயம் பண்ண போய் நம்மளுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுங்க ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் அப்பு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சாரம் இல்லைங்களா? அப்போ இந்த 8 கோடி சாரம் ஓகேங்களா? அப்போ வந்து 4 சம்மந்தப்பட்டு 8 சம்மந்தப்பட்டு ஓகேங்களா 3 12 பயணிக்கிறாங்க ஓகேங்களா? அப்போ புஷ்கரமாசம் வாங்குறாரு குரு ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அப்போ நம்ம நவமாசத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆட்சி பெறார் 12ஆம் அதிபதி ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக தாய்க்கு உண்டான விரயம் விரயம் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஓகேங்களா? இது கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா? அப்போ அரசாங்கம் லோன் எடுத்து பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா சூரியனோட சாதம் 8 கோடி சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் நவமாசத்தில் ஆட்சி பெறுவார். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டுவோம், விரை செலவு கண்டிப்பாக சுப விரை பண்ணி ஆகணுங்க. அந்த மாதிரி கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம், எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் போட்டுக்கலாம். அது மூலம் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல அனுகூலமும் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? அப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், உச்சக்கல்வி உயர்கல்வி, வெளியே போய் படிச்சுட்டு வர்றது, அது வெளியே போய் வேலைக்கு போகிறது, இங்கேருந்து வெளியூர் போய் சம்பாரிச்சு வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது, இல்லை வெளியூரில் நம்ம வீடு வாசல் அமைக்கிறது, இந்த சுகபோகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். அரசு ஊழியராக போகக்கூடிய வாய்ப்பு, அரசு ஊழியராக இதே மாதிரி செயல்பாட்டில் ஊர் டு ஊர் பயணிக்கிற வாய்ப்பும் ஏற்படும். அது மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? இப்போ பார்த்து பயணிச்சு போகிற சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.